17வது வயதில் அறிந்தேன், 20வது வயதிலே இந்த ஊழியத்திற்கு வந்தேன். ஏராளமான கேள்விகள். எப்படி வாழ்வேன், எப்படி குடும்பம் நடத்துவேன், எனக்கு எதிர்காலம் உண்டா, எனக்கும் ஒரு வாழ்க்கை அமையுமா, இப்படி 1000 கேள்விகள். ஆனால் ஒரு நாளிலே தீர்மானித்தேன், ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும். இன்றைக்கு ஏறக்குறைய 41 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதுவரையும் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். திரும்பி பாரோம், மறந்த தேசம், தீவிரம் செல்வோம், சுயதேசம். அவள் எழுந்தாள். வசனம் சொல்லுகிறது, தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டாள். யோசித்து பாருங்கள், அந்த வீட்டார் எத்தனை வார்த்தைகளை சொல்லி-இருப்பார்கள். எதிர்மறையான வார்த்தை, ஏளனமான வார்த்தை, அவளை அதாவது சோர்ந்து போகப்படுகிற வார்த்தைகள், இலக்கரிக்கப்படுகிற வார்த்தைகள், பரியாசத்தின் வார்த்தைகள், எதை பற்றியும் கவலைப்படவில்லை. எழுந்தாள். பெலிஸ்திய தேசத்திலே 7 ஆண்டுகள் சஞ்சரித்தால். இங்கே 2வது நான் குறிப்பிடப்படுகிற வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியும் போது ஏளனங்கள் உண்டு, பரியாசங்கள் உண்டு, விமர்சனங்கள் உண்டு. அன்புக்குரியவர்களே, பல அதாவது வார்த்தையின் கணைகள் உண்டு. ஆனால் ஆண்டவருக்காக நீ செய்யும் பொழுது தேவன் எதை விரும்புகிறாரோ உன் வாழ்க்கையிலே சிறப்பான ஒன்றை செய்வார். 3 சொல்லுகிறது, 7 வருஷம் சென்ற பின்பு திரும்பவும் தேசத்துக்கு திரும்பி வந்தாள். யோசித்து பாருங்கள், இந்த 7 ஆண்டுகளிலே புதிய மக்கள், புதிய தேசம், புதிய மொழி, புதிய கலாச்சாரம், எல்லாமே புதிது. ஆனால் தேவன் கொண்டு போனார், திரும்பவும் கொண்டு வந்தார். நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, தேவன் உன் வாழ்க்கையிலே ஒன்றை சாதிக்க விரும்புவாரானால் நிச்சயமாய் அவர் சாதித்து முடிப்பார். When God guides you, He provides you. ஆண்டவர் நடத்தும் போது அதற்குரிய கிருபைகளை தருவார். அவள் வந்தாள். அடுத்து அவள் சொன்ன வார்த்தை என்ன? திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்திலே அவர் முறையிட போனாள். அவள் சொன்ன வார்த்தை என்ன? அதாவது இந்த 7 ஆண்டுகளிலே என் வயல், என் வீடு எல்லாவற்றுக்காகவும் ராஜாவிடத்தில் திரும்ப பெரும்படி ராஜாவிடத்திலே போனாள். ராஜா செய்த காரியம் என்ன? 6ஆம் வசனம், ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்தான். ஆங்கிலத்திலே he appointed an officer, நியமித்து சொன்னான், இவளுக்கு உண்டான எல்லாவற்றையும், இவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இவள் திரும்பி வருகிற நாள் வரைக்கும் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். யோசித்து பாருங்கள், நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, விட்டு போன நாள் முதல் அவள் திரும்பி வந்த இதுவரைக்கும், விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அவள் வயலிலே எந்த வருமானம் உண்டாயிருக்குமோ, அவள் ஆடு மாடுகளிலே, அவள் தோட்டத்திலே, அவள் என்ன சம்பாத்தியத்தை சம்பாதித்திருப்பாளோ அனைத்தையும் அவளுக்கு கொடுக்கும்படி. அன்புக்குரியவர்களே, இங்குதான் தேவன் தேவனா இருக்கிறார். ஒரு உலக மனிதனே இதை செய்யும் போது யோசித்து பாருங்கள், அவள் உழைத்திருந்தாலும், அவள் செய்து